தற்போதைய அண்மை செய்தி. ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து கள்ளக்குறிச்சியில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். ஓசூர் நீதிமன்ற அருகே வழக்கறிஞர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே பெரும் பரபரப்புக்குள் ஆக்கியுள்ளது. இந்த வழக்கறிஞரை தாக்கியதை கண்டித்து இன்று கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் தங்கள் பணியை புறக்கணித்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்று தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதத்தில் பேரணி சென்றனர். மேலும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவர்கள் பேரணி சென்றனர். அப்போது கள்ளக்குறிச்சி கஜிராபாளையம் சாலையில் உள்ள BSNL அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்த போது போலீசாருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனையில் வழக்கறிஞரை போலீசாரும் போலீசாரை வழக்கறிஞர்களும் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த வழக்கறிஞர்கள் காவல்துறையை கண்டித்து அந்த பகுதியில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர்கள் கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பு பகுதியில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது. மேலும் இந்த வழக்கறிஞர்கள் போராட்டம் காரணமாக கள்ளக்குறிச்சியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.